காமராஜர் தன்னிகரில்லா பெருந்தலைவர், படிக்காத மேதை, கல்விக்கண் தெரிந்தவர், ஏழை பங்காளர், தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை நடத்தி காட்டிய கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பேர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். காமராஜர் அவர்கள் இளம் வயதிலே அவருடைய தந்தை இழந்து விட்டார். தந்தை இழந்த பின்பு குடும்ப சூழ்நிலை காரணமாக அவருடைய மாமாவின் துணிக்கடையில் வேலை செய்தார். செய்தித்தாள்களை படித்தும் தலைவர்கள் சொற்பொழிவுகள் கேட்டு அரசியல் அறிவையும் நாட்டுப்பற்றியும் வளர்த்து கொண்டார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், அன்னைய துணியறுப்பு போன்ற பல போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் சிறை சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. 1954ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காமராஜர் இலவச கல்வி, கட்டாய கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் போன்ற பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வி முன்னேற்றத்தை ஏற்படுத்திய கல்விக்கண் திறந்த காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார். மின்துறை சாதனைகள், நெய்வேலி பல்பு நிலக்கரி சுரங்க நிறுவனங்கள், தொழில் வளர்ச்சி என காமராஜன் ஆட்சியின் அசத்தல் திட்டங்களால் வளமானது நாடு. இதனாலே காமராஜன் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. 1963ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்ற காமராஜர் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோரை பிரதமராய் அரியணையேற்றி தான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார். ஏழை பங்காளர், கர்ம வீரர், தென்னாட்டு காந்தி, படிக்காத மேதை, கிங் மேக்கர் போன்ற பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார். காந்தியடியில் வாழ்ந்த காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அவருடைய 72வது வயதில் காலமானார். 1976ஆம் ஆண்டு இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது. மனிதருள் மாணிக்கத்தை, கல்விக்கண் திறந்த கடவுளை காலம் முழுவதும் நினைத்து போற்றுவோம், அவரின் வழி நடப்போம். நன்றி, வணக்கம்.